கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் காலங்களில் வந்திருக்கிறோம். எல்லா சர்ச்சைகளிலும் இப்போ என்னது கிறிஸ்மஸ் பயங்கர கொண்டாட்டமாகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஜெபங்கள், கேரல் ரவுண்டு, இன்னும் விசேஷ பிள்ளைகளை குறித்து பெரியவங்க, பெண்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கங்கள் மூலமாக இப்படி பாட்டு பாடல் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யும், உலக பிரகாரமான சில காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமானபடி நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதில் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நம்ம ஜேடிகே டிவியில் இவங்களும் ஒரு பெரிய காரியத்தை செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பும்படியாக. ஆமாம், அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் டிசம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை கொண்டு சத்திய வசனங்களை போதித்து எல்லா மக்களுக்கும், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் கேட்டு மனம் திரும்பி ஒரு வருஷத்தமான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதற்காக இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து சில விளக்கங்களை எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்காது. அவங்களுக்கும் தேவன் பெரிய பலன்களை கொடுத்து அவர்களை இன்னும் விரிவுபடுத்தத்தக்கதான ஆசீர்வாதங்கள் கொடுக்க விட நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து எல்லோரும் இதுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. இப்பொழுது இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 53 2ஆம் வசனத்தை பின்பாகம். அதை நான் வாசிக்கிறேன், கேட்போம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை நாம் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆமாம், பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ அந்த இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை நமக்கு ஏற்படுது. நம்ம ஆதியில் ஆதாம் ஏவாள் இழந்த அந்த மகிமையை திரும்ப மனுஷர் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷர்களோடு தேவன் உறவாட விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த காரியங்களை என்ன செய்தார் தேவன். ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு அழைத்து முதல்ல இப்போ என்ன செய்தார், ஆதாமை கொண்டு அழகாக உண்டாக்கி வச்சார். இப்போ அதை அவன் கேட்கலை. இப்போ நம்ம அந்த தியானத்துக்களை கடந்து செல்லும் மூலமாக பாடலின் ஒரு கவியை பாடி ஜெபித்து அதற்குள்ளாக கடந்து செல்வோம். சரியா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். ஓம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஆம் கர்த்தாவே, உமக்கு சோத்திரப்பா. அந்த இடத்துல நீர் வாரும் ஆண்டவரே. இந்த பேசுகிற வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களில் கிரிய செய்யத்தக்கதாக எல்லாவற்றிற்கு மேலாக பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் பேசும்படியாக இந்த சத்தம் அந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்தக்கதாக கேட்கிற இருதயங்களை பரிசுத்தமுள்ள தேவனே, அந்தகாரத்தின் வல்லமைகளிலிருந்து பிடிகளிலிருந்து அப்பாமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மந்தமான நிலையில் இருக்கிறவர்கள் வசனத்தை கேட்க விடாதபடி இருதயத்தை கடினப்படுத்த இருதயங்களையும் கர்த்தரப்பா நீ நொறுக்கும் சொம்மட்டியாக அப்படியப்பா இருதயங்களை மாற்றும். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயங்களை அப்பா விண்ணப்பங்களை கேட்டவர்கள் பதில் எடுக்கிற தேவன். யார் யார் எந்த நிலையில் இருந்தாலும் பரிசுத்தமுள்ள தேவனே, அவர்களுக்கு நீர் போதுமானவராயிருக்கிற விசுவாசத்தோடு அவர்கள் இந்த சத்திய வசனத்தை கேட்டு பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த பண்டிகை காலங்களின் மகிழ்ச்சியாக உமது பரிசுத்தமுள்ளது பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற மாத்திரமல்ல, உமது வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை ஒவ்வொரு உணர்ந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தாகத்தோடு அந்த சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து நித்திய ராட்சியத்துக்கு பிரவேசிக்க பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து என் தேவன் பேசுங்க ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து மகிமையின் பிரசன்னம் என்னோடு இருக்கிறதற்காக சோதரம். நான் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி சத்தியத்தின்படி உமக்கு சோதரம் போதிக்கத்தக்கதாக அடியேனுக்கு தந்த இந்த தருணத்துக்காக உமக்கு சோத்திரம் சோதரம் ஆண்டவரே. நடந்து பயன்படுத்துங்க ராஜா. உமது மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. மகிமையின் பிரசன்னத்தில் நிரப்புங்க முற்றிலுமாக. என் தேவனுடைய வல்லமை எண்ணிலிருந்து அந்த வார்த்தைகளாக புறப்படுவதற்காக சோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த நேரத்தில் அருள் செய்கிறது எதுவோ அதை பேசுங்கள் என்று சொன்ன கர்த்தாவே. ஆமாப்பா, நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். என் தேவன் எங்களை பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து எல்லாரும் என்ன செய்யும், கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், ஆண்டவருக்கு அவரை நாம் பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஏன் இந்த பாடுகள்? ஆமாம், அதை பிலிப்பியர் 2:7 அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலாக மாறினார். இந்த உலகத்தில் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. ஆமாம், இப்போ அவரை நம்ம என்ன செய்ய முடியாது. ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டு இருக்கும்போது அவர்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தராக ஆதாம் ஏவாள் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன சொன்னாங்க, அவர்களோடு ஆண்டவர் உறவாடி கொள்ளணும். நம்மளோடு உறவாட ஆண்டவர் தேவன் விரும்புகிறார். அந்த பிசாசு அவன் சத்துருவான் வஞ்சித்து, ஆமாம், அதனால் என்ன செய்தான், ஆண்டவரை விட்டு விலகச் செய்து விட்டான். அப்போ அவங்களுக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கிறீங்க. ஆதியாகமம் 3:15. ஆமாம், அப்பொழுது 14ஆம் வசனத்தில் தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களின் சகல காட்டு மிருகங்கள் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கு 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நீ நசுக்குவாய் என்றார். ஆமாம், இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கு இப்போ யாரும் அவங்க தவற ஒத்துக்கிடலை. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால் நான் தின்னிட்டு என்ன செய்து ஏவாள் சொல்லுதா, ஏவாள் கொடுத்தா எனக்கு துணையாக கொடுத்தாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரும் இது பண்ணி என்ன செய்ய ஒருத்தர் மேலே குற்றத்தை சொல்லிவிட்டு தன் தவறை யாரும் உணரவில்லை. ஆண்டவரானாலும் என்ன செய்தார், அவங்களுக்கு ஒவ்வொரு தண்டனையை கொடுத்து போய் எப்பா நீ வெளியில் போயிரு அப்படின்னு இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்கள வெளியிலே அனுப்பி விடுகிறார். ஆனால் தான் படைத்த மனுஷனோடு உறவாட வேண்டும். அவன் பாவம் செய்து பின்வாங்கி போயிட்டான். அவன் ஆத்மா என்ன செய்து மரித்து விட்டது. அப்போ உலக பிரகாரமாக நாம் உயிரோடு இருந்தாலும் தேவனோடு உள்ள உறவில் இருந்து மனுஷன் பிரிக்கப்பட்டு விட்டான். அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக மோசேயின் காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், பலிகளை செலுகிறார். வந்து அப்போ அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். இதெல்லாம் என்ன செய்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அப்போ அவர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைத்து பின் அதை கொண்டு போகிறார். எகிப்துக்கு அடிமைகளாக போகிறாங்க. இப்படி பல காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எல்லோரும் என்ன செய்யணும், பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு காலம் பலியை செலுத்தான் தவறு செய்தாங்க. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதுனால, ஆமாம், அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒருத்தருகிட்டையும் இல்லை. அப்போ நாமும் என்ன செய்யணும், தெய்வ பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆமாம், அதனால் அப்போ நீதிமொழிக்கு 15:30 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யும், நமக்கு இந்த உலகத்தில் ஞானம் பெறும். அப்போ அந்த தெய்வ பயம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யும், தவறு செய்ய மாட்டோம். ஆமாம், அதுதான் இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்போ வாசிக்கும்போது யோவான் 1:14 சொல்லுகிறார் ஆண்டவர். 1ஆம் வசனம் இருக்குது, ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனம், அவர் தேவனோடு ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் எல்லாமே அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. 4ஆம் வசனம், அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமாம், இப்போ இயேசுவானவர் வருமுனாலே அனுப்பப்பட்ட ஒரு யோவான் வந்து இயேசுவார் இப்படி வருவார், அப்போ வந்து இந்த மாதிரி கன்னிமரியாள் வயிற்றில் பிறப்பார் அப்படிங்கிறத அவர் சுவிசேஷமாக அறிவிக்கார். அதேபடி ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆமாம், அவர் தமக்கு சொந்தமாக அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவிட. அதனால் பிறகு என்ன செய்கிறாரு, 1:14 சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆமாம், தேவனாய் கர்த்தர் என்ன செய்து, அவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்து வந்து நமக்கு என்ன செய்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக அவரை என்ன செய்தார், பலியாக கொடுக்கிறாரு. அந்த தேவனுடைய சித்தத்தை அவர் ஏற்று இந்த உலகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி அவர் சில அற்புத அடையாளங்களை செய்து அப்போ என்ன இந்த உலகத்தில் என்ன செய்தார், தேவனுடைய பரிசுத்தமாக வாழ முடியும் என்கிறத நிரூபித்து காட்டிட்டு பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தான் என்ன செய்தார், நம்மளும் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத நமக்கு அவர் காட்டிட்டு தான் இந்த உலகத்தில் விட்டு அவர் என்ன செய்தார், கடந்து போகிறார். அதனால் நாமும் என்ன செய்யணும், அவருடைய இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா, அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நான் கிறிஸ்துவின் அன்பை பிறரிடம் காண்பிக்கிறவராக
இருக்கிறோமா? நமக்கு நாங்கள் கிறிஸ்தவன்னு சொன்னாச்சுன்னா நம்மள என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும், மற்றவங்களை நேசிக்கணும். அப்போ இயேசுவை துன்பப்படுத்தினவர்கள் அவர் சபித்தாரா? சபிக்கலை. அவங்கள சிலுவையில் அடைந்தவர்களையும் இவர்கள் அறியாமல் செய்கிறவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தையை தான் சொன்னார். அந்த உலகத்தில் வாழ்ந்தவர் நன்மை செய்கிறவராக தான் நம்ம ஆண்டவரை சுற்றி திரிந்தார். வியாதிகஸ்தர்களை பார்த்தா அவர்களுக்கு சுகமாக கொடுத்தாரு. பிணியாளிகளை பார்த்தா செத்தவரை உயிரோடு எழுப்பினார். அவருடைய மனது இரக்கம் மிகுந்தவராக இருந்தார். நாமளும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, கஷ்டப்பட்டவங்க, வியாதியில் இருக்கவங்க, அவர்களுக்கு நம்மளால் ஆன உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நாம் அப்படி செய்கிறோமா? அது எப்படின்னாச்சுன்னா, மற்றவர்களுக்கு வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி அந்த மாதிரி தான் என்ன செய்யணும்? நன்மைகளை செய்யணும் ஆண்டு சொல்கிறார். இப்போ மற்றவங்களுக்கு பறைசாற்றும் விடாமல் நான் இதை செஞ்சுட்டேன், ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடுறது, அந்த இது பண்ணுறது, அந்த மாதிரி காரியங்கள் அது ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. ஆமாம், அதனால் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி இந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு என்று முழு விசுவாசத்தோடு. அந்த சிறியில் 1 கலசம் தண்ணி கொடுத்தாத பலனை யாரும் அடையாமல் போவது இல்லை. அந்த விசுவாசத்தில் 1 யோவான் 3:5 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அவைகள் அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கத்தக்கதாக தான் அவர் என்ன செய்தார்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த விதமான பாடுகளை சகித்தார். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சில நன்மைகளை செய்து கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரனாலும் இருந்தாலும் அதைகளை என்ன செய்யணும்? நம்ம என்ன சகிச்சு இருக்க வேணும். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் 6ஆம் வசனம் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவர் அறியவும் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் பாவம் செய்துட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தவங்க நான் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தான் நாமும் என்ன செய்யணும்? 7வது வசனத்தை சொல்கிறார், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும்? நீதி உள்ளவராக இருக்க வேண்டும். 8வது வசனத்தை சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசில் உள்ள கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன். அப்போ அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக, சத்துருவின் அந்தகாரத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். அதை நம்ம வாசிக்கிறோம், கேட்குறோம், பல தடவை என்ன செய்தோம்? எத்தனையோ கிறிஸ்மஸ்கள் கொண்டாடி இருப்போம். அதே இதை நம்ம பின்பற்றி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறோமா என்கிறத தான் ஆண்டவர் விசாரிக்கிறார். 5ஆம் 12ஆம் வசனத்தில் சொல்லுறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக இருந்த நிமித்தமே. அதனால் நம்ம என்ன செய்யும்? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள் அன்பு கூர்ந்து எப்பவும் என்ன நம்ம பரிசுத்தமாக நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவருக்குள் நாம் என்ன செய்யணும்? அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த கிறிஸ்துமஸை நாம் சந்தோஷமாக கொண்டாடினால்தான் அது உண்மையான கிறிஸ்துமஸ். மற்றபடி அது இல்லாதபடிக்கு நம்ம அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நாம் என்ன செய்யும்? கர்த்தருக்குள் நிலைத்திருந்து அவர் தம்மை வெறுமையாக மனுஷ ரூபம் எடுத்தது போல நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 4:2 வசனம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க உங்களுக்கு ஏரோதியலுக்கும் புத்தி சொல்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் வசனம் 2:7 சொல்லுகிறார், அவர் தம்மை வெறுமைக்கு இதை ரூபம் எடுத்து மனுஷர் சாயல், அவர் முற்றிலுமாக தன்னை வெறுத்து மனுஷர் சாயலானது போல நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் 4 16-17 வசனங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முழுவதாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம்.
அப்போ அது அவர் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இப்போ எந்த நேரத்துக்கு இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா வருகை சமீபம் என்று தான் நமக்கு தோன்றுகிறது. எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், ராஜ்யத்துக்கு ஒரு ராஜமா, இங்கே பாருங்கள் விலைவாசிகள் உயர்வு, எல்லா காரியங்களையும் பார்க்க நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன், ஒரு நாட்டுக்கு விரோதமாக நாட்டுகளை எழும்பி ஆமாம் ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஜாதி மதம் என்ன வேதத்தினால இப்படி பிரிவினைகளை உண்டாக்கி எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானமின்மை. குடும்பத்தில் பாருங்கள், பெற்றோர்களை பிள்ளைகள் கொலை செய்கிறார்கள், பிள்ளையை தாய்மார்கள் கொலை செய்கிறார்கள், கணவன்மார்கள் கொலை செய்கிறார்கள், தவறான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து எப்பவும் பேப்பரில் பாருங்கள் கொலைகள் தான். ஆமாம், இந்த அளவுக்கு அன்பு தணிந்து போச்சு. இப்போ இந்த கடைசி காலத்தில் தேவ வசனத்தின்படி இப்போ அந்த அன்பு தணிந்து போகும்போது இயேசுவின் வருகை இருக்கும். இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசிக்கப்படும்போது அந்த வருகையும் இருக்கும். அதனால் அந்த நேரம் எப்பொழுதுன்னு அவரே சொல்லியிருக்காரு, அது எனக்கு குமாரனும் மரியாதை பிதா தான். எப்போ அந்த வேலை வருதோ அப்போ அவர் குமாரனை போகணும்னு சொல்லும்போது அவர் மேகங்களுடனே வருவார். ஆமாம், அந்த நாளிகை யாருக்கும் தெரியாதுன்னே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:2 சொல்லுது, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. ஆமாம், சமாதானம் சமிக்கும் 3ஆம் வசனம், உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேலும் அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமாம், இப்போ நம்ம நிர்விசாரமாக இருந்து இது எப்படியோ வருஷங்கள் எத்தனையோ வருஷங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு இருந்தது போலதே வருகிறது, இயேசு வருவார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிறந்தது முதல் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படின்ட்டு மனசை என்ன செய்யக்கூடாது? மற்ற நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஆமாம், கட்டாயம் வருவார். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அவர் வார்த்தை ஒழுநாளும் ஒளிந்து போகுது. வானமும் பூமியும் ஆனால் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த வார்த்தைகள் சத்தியம். அப்போ நம்ம அந்த கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருந்தால் மாத்திரம் போதும். அவர் பிறந்தார், எதற்காக பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றிருக்குமா? அந்த அனுபவத்தை பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மற்றபடி நம்ம எங்கள் இது கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாடிக்கிட்டு இருந்துட்டால் போதும் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? ஆண்டவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:9 வசனத்தில் நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? நமக்காக மாத்திரமில்லை, மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா என்பதையும் தேவன் பார்க்கிறார். ஆமாம், அப்போ உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்காகவும் தேவன் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் பாவம் செய்து அந்த கன்றுக்குட்டியை வணங்கி இதாகும்போது மோசையே அங்கே இருந்து சீனா மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த கற்பலை உடைத்து போட்ட போது தேவன் சொன்னார், அப்பா அந்த ஜனங்களை இவங்க பொருளா வணங்கா கழுத்தை இவங்களை அழித்து விடுதேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னார் மோசே? அப்பா அப்படின்னா என் பேரை ஜீவபத்திலேருந்து எழுதி போடுங்க, இந்த ஜனங்களை நீங்கள் வழியில் கொண்டு வந்து இவர்களை கரை சேர்க்க முடியாமல் அழித்து விட்டு சொல்லுவீரென்று அவர்களுக்காக மன்றாடினோம். அதே போல தான் இன்று நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அறியாமை என்னும் இருளிலே இருக்கிறார்கள். கேட்டும் சத்திய வசனத்தை கிறிஸ்தவர்களாகிய நாமும் எத்தனையோ பேர்கள் சத்திய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்து கொண்டு உலகத்தில் வித நன்மைகள் பெற்றுக்கொண்டால் அது நமக்கு பரலோக ராட்சியத்தை தர அந்த செல்வமோ சுகபோகங்களோ பதவியோ எதுவும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது. அதை உணர்ந்து நாம் முற்றிலுமாக இவ்வுலகத்தில் வாழும்போது ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம என்ன செய்வார்? ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம், அதனால் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். யோவான் எழுதின அதிகாரம் 1ஆம் வசனம், யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
ஆமாம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறவில் இருக்கிறோமா? அப்போ பிள்ளைகளானால் நம்ம என்ன செய்தார்? நம்மளுடைய சத்தத்துக்கு ஜெபங்களுக்கு அவர் என்ன செய்தார்? கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் சிறந்தவர்கள், உடனே பதில் கிடைக்கும். பிள்ளைகள் நம்ம ஆண்டவர் அப்பா பரிசுத்தராக இருக்கிறாரு, நம்ம உருவாக்கின தேவன் பரிசுத்தர், பிள்ளைகளாக நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க அவர் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் புருஷனுடைய சத்தியத்தினாமல் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமாம், தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்மளை பாவத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகாது. அந்த அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாடுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பிறந்திருக்கிறாரா? இனவின ஜந்துக்களோடு தேவனுடைய ஐக்கியம் இருக்கிறதா? அவர்களை குறித்து ஒரு ஆத்ம வாரம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆம், அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. பிதாவின் சித்தத்துக்கு உலக பிரகார நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் அல்ல, அழிந்து போகிற அநித்தியமான உலக இன்பங்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்காமல் நித்திய ஒரு வாழ்வு உண்டு, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஆத்துமாவை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்வு என்பதை நாம் சிந்தித்து செயல்பட. ஆமாம், கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த முற்றிலுமான ஒரு உணர்வோடு ஒரு பரிசுத்தமான நம்மளை உருவாக்கின தேவன் பரிசுத்தர், நாமளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் தேவனோடு என்ன செய்ய முடியும்? உறவாட முடியும். இந்த உலகத்தில் அவர் வந்ததின் நோக்கம் அதுதான் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமாம், அப்படி நீங்கள் என்னிலும், வசனம் 7:15 யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். 8ஆம் வசனம், கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படார், நீங்கள் எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். ஆமாம், இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகள் ஆனாச்சுன்னா நம்ம எது கேட்டாலும் அவர் தருவார். அப்போ நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தினால் நம்மளை கருதி கொள்ளாதபடி பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போமானால் நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்டாலப்பா நல்ல மழையை பெய்ய பண்ணுங்கண்ணப்பா, எலியா தீர்க்கதரிசி கருத்தை ஜெபம் பண்ணினான், உடனே மழை வந்தது. ஆமாம், முதல்ல ஜெபம் பண்ணார் மழை பெய்யக்கூடாதுன்னுட்டு. 3 வருஷம் அது மாதிரி மழை பெய்யணும்னு பெய்ய பண்ணினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருள தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. நாம் அந்த விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்திலே இந்த தேசத்துக்காக விசேஷமாக இன்னும் அறியாத ஜனங்கள் எத்தனை வட மாநிலங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொரு இது மூலமாக, இப்போ இந்த JTK மூலமாக, இந்த சேனல் மூலமாக பெறப்படுகிறது. அப்போ சுகம் இல்லாதவர்களுக்காக ஜெப வேலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள். அதில் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கப்படுகிற தேவைகள் சந்திக்கப்பட்டு அறியாத ஜனங்களும் கிறிஸ்துவின் அன்புக்குள் வருகிறார்கள். இது போன்ற ஊழியங்களை நம்ம உற்சாகமாக தாங்கி, இதுபோல் இன்னும் மிஷினரி ஊழியங்கள் நிறைய இடங்களில் நடத்தப்படும். வட மாநிலங்களையும் எத்தனையோ மிஷினரிகள் இருக்காங்க. அந்த மிஷினரிகளை தாங்குகிறது போன்ற காரியங்கள் அவர்களுக்கான ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம். அதே விதமாக நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? எல்லா நன்மைகளையும் தந்து இந்த உலகத்திலே நாம் செழித்திருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். அதனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து, ஆமாம், அவர் இந்த உலகத்திலே அதான் இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏசாயா 58:6-7-8 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நோய்த்தொழிலை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காமல் ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ. நமக்கு நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறணும் அப்படின்னு நினைக்கலாம். உபவாசம் அது இல்லை.
இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பசியாக இருக்கான், தாகமாக இருக்கான், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒன்றுமே இல்லாத இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமான நிலையில் நம்ம பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு தெரியும், நமக்கு சில உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்ய முடியும். ஆனாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம். நாம் அப்படி செய்வோமானால் 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகமாழ் சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உன் பின்னாலே காக்கும். ஆமாம், நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுவத்தை கொடுப்பாய். இதோ நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலை என்பது சொல்லி நீ உன் நடுவிலிருந்து கற்றி பசியுள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமாம், இப்போ நம்ம இதெல்லாம் செய்யும்போது நம்ம வெளிச்சம் நம்ம வாழ்க்கை என்ன செய்யுமா, மத்தியானத்தை போல செழிக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் விரும்புகிறபடியே அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிஞ்ச பிறகு அவரிடத்தில் யாரை கொண்டு வந்தாங்களே, என்ன வியாதியா, திமிர்வாரக்காரன ஓட்டை பிரித்து இறங்கினாங்க, உடனே உன் பாவங்கள் மன்னித்து எடுப்பு படுக்கை நடந்து கொண்டு போன்னு சொன்னார். ஒரு குஷ்டரோகி, ஆண்டவரே சித்தமாக்க நம்மால் கூடும் என்று அவர் முழங்கால் படிட்டு, எப்பா எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று அவன் சுத்தமாக்கி மோசே உனக்கு கட்டளையிட்டவளை நீ அவனுக்கு செலுத்து, ஆனால் இதை ஒருவருக்கு சொல்லாதே. அவர் தாம் கொடுத்த சுகத்தை மற்றவர்களுக்கு முன்பாக பிரசித்தப்படுத்தாதபடிக்கு தன்னை பிரசித்தப்படுத்தாதபடி தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை தாழ்த்தி அவருடைய சித்தத்தின்படி தன்னை இந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து இப்போ பரலோகத்தில் போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்வார், வருவார். அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நம்ம போகிறதற்காக நீ 2வது ஒரு வருகை இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பது தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டியது. இயேசுவான வந்துட்டார், பலியாக கொடுத்து விட்டார். நம்முடைய பாவங்களை நாம் விசுவாசித்தால் நம்ம பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அக்கிரமங்களை பார்க்க, இது கிருபையின் காலம். நாம் இப்போ எத்தனை நாள் செய்து கொடுத்தாலும், ஆனால் இனி வருகையின் போல் நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும். அவர் சொல்லிட்டார். இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம், கேட்டுட்டோம், நடக்கலைன்னா இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கல, உங்களுக்கு எப்போ அன்னைக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டது, நீ அந்த பிரசங்கத்தை கேட்டா ஆனால் நீ மனம் திரும்பவில்லை. அவர்கிட்ட ஒன்றும் மறைக்க முடியாது. எல்லாம் எழுத்து போகிறது நம்முடைய உள்ளங்கையில், அவருடைய உள்ளங்கையில் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. ஆனால் அது உண்மை. உலக பிரகாரம் நாமே இப்போ எத்தனை சேனல் அது இதில் எல்லாத்தையும் பார்க்கணும், யூடியூப்புங்க அது இதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ அந்த சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்து அவரால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு இந்த அறிவு இருந்தால் அவருடைய ஞானம் எவ்வளோ அனந்தமானது, அதை நம்ம கிரகிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியாது. அது சத்தியம். அவர் சத்தியத்தின்படி நடத்துவார். நான் தெரிஞ்சுக்கலப்பா, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது சத்திய வசனம், இதன்படி நீ நடக்கணும், படிக்கணும். அதற்காக இங்கே இப்போ எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது. குருமார்கள் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. எத்தனையோ திருச்சபை தனி ஊழியர்கள் இருக்காங்க. எல்லா இடங்களிலும் பிரசங்கத்தை கேட்டும் கேளாதவர்கள் போல நமது செவியை அடைத்து கொண்டோமானால் வருகையின் போது நமக்கு ஐயோ, புத்தி உள்ள கன்னியை போல நாம் இல்லாதபடிக்கு இந்த புத்தி இல்லாத கன்னிகளைப் போல இருந்தோமானால் அவர் வருகையின் போது என்ன செய்ய முடியாது. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்தும் வழியிலே நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரிச்சான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாகி எலும்புகளை நினமுள்ளாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லியிருக்காருல இந்த 6, 7, 8, 58 அதிகாரத்தில். நீ 1ஆம் வசனம் சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தர் அவர் பாவங்களையும் திருவி அப்படின்னு சொல்லுதார். ஆண்டவர் என்ன சொல்லுதார், இப்போ அந்த உலகம் பாவத்தில் என்ன வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, அவர்களுக்கு நீ அவங்களுக்கு சொல்லி அவங்களை என்னிடத்தில் திருப்பு என்று சொல்லுகிறார். இதை இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி காலத்தில் சொல்லப்பட்டது. அவர் பலியாகி விட்டார், நம்முடைய பாவங்களுக்கு திரு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு விட்டார். அவர் பரிசுத்தராகிய அவர், பாவமில்லாத அவர் நமக்காக பாவமாக சாபமாக நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும்
கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதற்காக தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களை நாம் கொண்டு அவர் வந்தது அதற்காக தான். ஆமாம், அவர் பிறந்தது என்ன செய்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஆமாம், தேவனுடைய பெரிய மகிமையின் சொரூபமானவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து நமக்காக பல பாடுகளை பட்டு சிலுவை சுமந்து திரு ரத்தத்தை சிந்தினார். அவர் அந்த சிலுவைக்கு போகும் வரைக்கும் மரண பரியந்தம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நாமளும் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வர்களாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருப்போம். அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றிக்கொண்டு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசகங்கள் நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். அவருடைய கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் நன்மை செய்தால் துற்றித்தினது போல நன்மை செய்யலாம் அந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற புதிய ஆண்டும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக ஆசீர்வதித்து ஜெபித்ததை முடிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசியிருந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாமது பிள்ளைகள் என்ற உம்முடைய வார்த்தையில் உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளாகிய நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பரிசுத்தராய் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு அருள் செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகளை அதன்படி கை கொண்டு நடக்கத்தக்கதாக உலகத்திலே இருக்கிற பாமக்கு சோத்திரம் அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் பாடுகள் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு உதவிகளை செய்து பரிசுத்தமுள்ள தேவனே மக்கு சோத்திரம் அவர்களும் அன்புகள் கொண்டு வரத்தக்கதான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபையின் தேவனே உமக்கு சோத்தினப்பா. பொல்லாத உலகத்தில் இருந்து நீர் எமது அப்பாமது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆவியானவருடைய வழி நடத்தி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாக உமது கிருபையின் கரத்துக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக சோத்திரம். 11 மாதங்கள் காத்து 12ஆம் மாதத்தையும் காண கிருபை செய்து சோத்திரம். தொடர்ந்து புதிய வருஷமும் புதிய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் அதை நிறைவேற்ற கடந்து செல்ல கர்த்தர் உமது வருகை வரையும் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா கன மகிமையும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளோடுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருக்குங்க. கேட்ட சத்தியத்தினுடைய வாழ உங்களை பக்குவப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.